நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் ஆர்டர் தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து 1 kg செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிங்க ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து 1/2 kg, அதோட ரெட் வெல்வெட் கப் கேக் வித் ஐசிங்கோட, அதுக்கப்புறம் வந்து திராமிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சுட்டேங்க. இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துட்றேன். முதல்ல வந்து பீட் பண்ணிடலாங்க. எக் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். 4 எக்கோட ஒயிட் மட்டும் செப்பரேட்டாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு முதல்ல நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போது சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாங்க. ஒரு 3 டைம் வந்து சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சாக்லேட் ஸ்பாஞ்சை பொறுத்தவரையும் எக்கு தனியாக ஒயிட் தனியாக பீட் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டுத்துலேயுமே வந்து செப்பரேட்டாக வந்து நாம் சுகர் வந்து சேர்த்து பீட் பண்ணணும். அதே மாதிரி நாம் வந்து இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்த சில்லுடு எக்கு தாங்க. இந்த கேக்குக்கு எக்கு பார்த்திங்கன்னா சில்லுன்னு தான் இருக்கணும். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுகர் கரையணுங்க. அந்தளவுக்கு வந்து பீட் பண்ணணும். தொட்டு பார்த்து லைட்டாக கிறிஸ்டல் மாதிரி இருந்தால், அந்த மாதிரி இருந்தால் கேக் கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி போட்டாலும் வந்து விழாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃபாக பீட் பண்ணணும். அதே மாதிரி பிளெண்டர் ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க, இதை வந்து நம்ம சுத்தமாக வந்து பவுல்லையே சேர்க்குறதுக்காக 2 ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளெண்டரை மூவ் பண்ணாவே வந்து இந்த மாதிரி சுத்தமாக வந்து நமக்கு பவுல்லே வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து இதே பீட்டரில் வந்து நாம் இப்போது எல்லோவை வந்து பீட் பண்ணிடலாம். எல்லோவை வந்து நல்லா பீட் பண்ணணுங்க. லைட் எல்லோவாக ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சுகர் வந்து சேர்க்கணும். இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ஒயிட் எப்படி பீட் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அதே மாதிரி எல்லோலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். ஆனால் சுகர் வந்து நல்லா கரையணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாம் மற்ற பொருளை வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது சைட் ஃபுல்லாக வந்து சுகர் அங்கங்கே இருக்குங்க. அதனால் பீட்டர் வந்து நீங்கள் அடிக்கடி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலால் ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் பண்ணணும். அப்போ தான் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி க்ரீமி ஆகும். எக்கோட எல்லோ வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா வந்து க்ரீமியாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணணுங்க. இனிமேல் வந்து பிளெண்டருக்கு வேலை இல்லை. நம்ம வந்து பிளெண்டர் எடுத்துகிட்டு ஓரங்களில் ஃபுல்லாக வந்து ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எடுத்து பவுலில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது நம்ம ஒரு வாட்டி சளிச்சு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து கட்டி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இதில் சேர்த்தது பார்த்திங்கன்னா மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடாங்க. இதை வந்து சளிச்சதுக்கப்புறம் பாதி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து கேக்கை பொறுத்தவரையும் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தா ஓகே. மறுபடியும் வந்து மிச்சம் இருக்க மாவை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போது வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணால் கேக் வந்து ஸ்பான்ச்சியாக வராது. கேக் வந்து நல்ல ஹார்ட் ஆகிடும். அதே மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எக் ஒயிட்டையும் சேர்த்துட்டு அதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சுங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பேக் பண்ணிடலாம். நான் வந்து 6 inch பேன் 2 பேனுக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பேட்டரை 2 ட்ரேலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி பாதி தான் சேர்க்குறேங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கேக் நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வரும். 4 லேயரை வந்து கட் பண்ணலாம். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் சேர்த்து நீங்கள் கரெக்டாக பீட் பண்ணாவே வந்து 100% கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வரும். பீட் பண்ணணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் போதுங்க. கேக் வந்து பிகினஸாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியலனாலும் ஈஸியாக வந்து நம்ம கேக் செஞ்சிடலாம். கேக் பேட்டர் வந்து டின்னில் சேர்த்துட்டு டூத்பிக் வச்சு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்பு தாங்க. நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சோம்னா ஏன்னா சின்ன சின்ன ஏர் பபிள் இருக்குங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் வச்சா கேக் வந்து அன்ஷேப்பாக வரும். சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உப்பி வர மாதிரி வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி வந்து பண்ணுறது. நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணி இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். 10 நிமிஷமாக வந்து ப்ரீஹீட் ஆகிட்ருக்குங்க 180 டிகிரியில். இப்போ வந்து கேக் டின் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் வந்து அதே 180 டிகிரியில் நான் வந்து 40 மினிட்ஸ் வந்து நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஓவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஓவனுக்குமே வந்து டெம்பரேச்சர் மாறுங்க. எனக்கு பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் ஆச்சுங்க. நீங்கள் அதே மாதிரி ஒரு 25 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பேக் ஆகலைன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. என்னோடய அவன் வந்து டீட்டெயில் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். என்னோடய அவன் பார்த்தீங்கன்னா மாஃபி ரிச்சஸ்ங்க. நான் வந்து 3 years முன்னாடி நான் வாங்கினேன். 40 liters என்னோடது. சாஃப்டாக வந்திருக்குங்க 2 ஸ்பாஞ்சுமே. சாக்லேட் ஸ்பாஞ்ச் மட்டும் முதல் நாள் நான் ரெடி பண்ணிட்டேங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஐசிங் பண்ணுற வேலை இருக்குது. அப்புறம் மற்ற வேலை எல்லாமே இருக்கிறதுனால ஸ்பாஞ்ச் மட்டும் நான் முதல் நாள் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரெட் வெல்வெட் கப் கேக் பார்த்தீங்கன்னா
மறுநாள் காலையில் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கர்டுங்க, எக்லெஸ் தான் நாம் வந்து செய்ய போகிறோம். கர்டு, மைதா, ஐசிங் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில், ரெட் ஜெல் கலர், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், இதோட கொக்கோ பவுடர். முதல்ல பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகர் சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே கேக் செய்யும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வந்து சளிச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சின்ன சின்ன உருண்டை மாதிரி இருக்கும் நம்ம சளிக்கும் போது. நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா கரெக்டாக வராதுங்க. அதனால் ஒரு வாட்டி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதுலேயே வந்து ஆயில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணுங்க, இல்லைனா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போது ரெட் ஜெல் கலர் வந்து சேர்த்துடலாங்க. 2 ட்ராப் சேர்த்தா போதுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் ஓவர் வந்து கலர் ஆகிடும். இந்த கலரே போதும், இதுக்கு மேலே வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கப் கேக் மோல்டில் வந்து சேர்த்துடலாம். கலர் வந்து இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நான் மொத்தம் சேர்த்தது பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் தான் நான் சேர்த்துருக்கேன். இதே வந்து நல்லது இல்லை தாங்க கலருன்றது. ஆனால் வந்து ரெட் வெல்வெட் கப் கேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருந்தால் தான் அது ரெட் வெல்வெட் கப் கேக்குன்னு சொல்லியே வந்து நாம் சொல்லுவோம். உங்களுக்கு வேண்டான்னா இந்த ரெசிபி கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உள்ளே வந்து பேட்டர் சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு இப்போது ஓவனில் வச்சிடலாங்க. முன்னாடி வந்து 170 டிகிரியில் 10 நிமிஷம் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதே 170 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் ஆகுங்க பேக் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு எக்கு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்கு வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து எக்கை பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பீட் பண்ணும்போதே பீட்டரை வந்து ஒரு 2-3 வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற சுகர் எல்லாமே வந்து ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் வந்து பீட் பண்ணிக்கோங்க. சுகர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையணுங்க, கிறிஸ்டலாக வந்து இருக்கக்கூடாது. அப்போ கேக் வந்து கரெக்டாக வராது. சுகர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீமியாக கரையணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி சைட் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுட்டு இனிமேல் வந்து பீட்டருக்கு வேலை இல்லைங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்னால் மைதா, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். ப்ரௌனிக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே தேவையில்லைங்க. அது அப்படியே செஞ்சாவே வந்து கரெக்டாக சூப்பராக வரும். ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேட்சாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக வந்து சேர்க்க வேண்டாம். இதையும் வந்து நம்ம ஜலிச்சு தான் வந்து சேர்க்கணும். முன்னாடியே பார்த்திங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட், பட்டர் ரெண்டுமே வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போது வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட், பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கேக் பேட்டரில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் வந்து பண்ண வேண்டாம். எப்போவுமே கேக்கை பொறுத்தவரையும் ஓவர் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக கேக் வந்து வராதுங்க. இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துடலாம். பேக்கிங் ட்ரேக்கும் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து பேட்டரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிவிடுங்க. டூத்பிக் இருந்தால் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஏர் பபுள் வந்து எடுத்து விட்டுடுங்க. இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக கேக் பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து நமக்கு பேக் ஆகி வரும். இல்லைனா ஒரு சைடு வந்து ஹைட்டாக, ஒரு சைடு வந்து கம்மியாக வர மாதிரி வருங்க. அதே மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா கிராக் வர மாதிரி வரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. கரெக்டாக வந்து பேக் ஆகி வரும். பொடியாக கட் பண்ண வால்நட்ஸு, கேஷ்யூ, அதுக்கப்புறம் பாதாம் எல்லாமே வந்து பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து ஃபுல்லாக சேர்த்துடலாம். நட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. அவனை வந்து 180 டிகிரியில் முன்னாடியே வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து உள்ளே வச்சுட்டு அதே 180 டிகிரியில் 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் நான் டைம் செட் பண்ணியிருக்கேங்க. உங்களோட ஓவனை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் ஆச்சு பேக்காக. சில ஓவனை பொறுத்து தான் அது. ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேக் வந்து ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக் வந்து 4 லேயராக கட் பண்ணி இப்போ யூஸ் பண்ண போகிறது என்னவோ 3 லேயருங்க. சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட் லேயரில் 2 சைடுமே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் விப்பிங் க்ரீம், செகண்ட் லேயர் வச்சுட்டு மறுபடியும் சுகர் சிரப், சாக்லேட் கனாஷ், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு தேர்ட் லேயர் வச்சு சேம் அதே மாதிரி தாங்க 3 லேயருமே வச்சதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் அப்படியே டைரெக்டாகவும் சேர்க்கலாம்.
இல்லைனா சுடுதண்ணியில் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விப்பிங் க்ரீமில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்க்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் கொக்கோ பவுடர் சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி சேர்த்தேன். இந்த ஐசிங் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இது பண்ணுறது. அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப் கொண்டு வர ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கேக் வந்து க்ரம் கோட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டேங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து நான் சாக்லேட் கனாஷ் வந்து நான் மேலே சேர்த்துருக்கேங்க. ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் 2:1ன்னு சொல்லி. ஆனால் 2:1 சேர்த்தா கரெக்டாக வரலங்க. ரொம்ப வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி முதல் நாளே செஞ்சுட்டு மறுநாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. 200 கிராம் சாக்லேட்டுக்கு 50 கிராம் தான் வந்து நான் மில்க் வந்து சேர்த்தேங்க. டபுள் பாயில் மெத்தடில் நல்லா வந்து மெல்ட் ஆக்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கேக் மேலே வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. 1 hour கழித்து இப்போ மறுபடியும் தான் வந்து நான் டிசைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க. விப்பிங் க்ரீமில் வந்து கொக்கோ பவுடர் நான் சேர்த்துட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். 2 நாசில் டிசைன் வந்து நான் எடுத்திருக்கேன். கீழே வந்து ஒரு லேயர் நாசில் டிசைனும் மேலே ஒரு லேயர் வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த சில்வர் பால்ஸு அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து சேர்த்துட்டேங்க. இதுக்கு மேலே டாப்பர் எல்லாமே வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா பாக்ஸில் வைக்கும்போது வந்து லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்கும். கேக் வந்து ஐசிங் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக வந்து காட்ட முடியலைங்க. ஏன்னா நேரம் இல்லை. இது எல்லாமே வந்து முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 4 o'clockலாம் கிளம்பணும். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ணுற மாதிரி ஆகிடுச்சிங்க. கேமரா ஆன் பண்ணி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தால் லேட் ஆகும்னு சொல்லி நான் ஐசிங் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஐசிங் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே வந்து நான் வீடியோவில் காட்டுறேங்க. இந்த கேக் டாப்பர் தான் வந்து அங்கே கொண்டு போகிறேன். அதனால் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. ப்ரௌனி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி பாக்ஸில் வந்து வச்சிட்டேங்க. ப்ரௌனி வந்து நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக இருந்தது. அது மேலேயும் பாருங்கள் க்ரிங்கிள் டாப் வந்து சூப்பராக வந்திருக்கு. ரெட் வெல்வெட் கப் கேக் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஃபுல்லாக ஆறிடுச்சிங்க. இப்போ வந்து மேலே பட்டர் க்ரீம் வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திராமிசு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திராமிசுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கேக் வச்சு தான் நான் செய்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி தான் நாங்கள் வந்து கிளாஸில் கற்றுக்கிட்டது. இதோட ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் தான். ஆனால் செய்ய டைம் இல்லாதனால நான் கிளாஸில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. கேக்கை வந்து இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் காஃபி பவுடர் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கேக் ஸ்பான்ஸை நல்லா வந்து ஈரம் பண்ணணும். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், மாஸ்க்ரோபோனி சீஸ், வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் இது எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி மேலே வந்து இப்போது செகண்ட் லேயர் வந்து நான் சேர்த்துட்ருக்கேங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணுங்க. காஃபி லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த திராமிசு வந்து ரசித்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ரெட் வெல்வெட் கப் கேக்கும் வந்து ஐசிங் பண்ணியாச்சுங்க. கப் கேக் வந்து லைட்டாக மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் க்ரீம் ஐசிங் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரெடி பண்ணி எல்லாமே பேக் பண்ணி அங்கே கொண்டு போயாச்சுங்க. அங்கே போயிட்டு தான் வந்து மேலே டாப்பர் எல்லாமே செட் பண்ணோம். நேம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் சாக்லேட்டை தான் வந்து ரெடி பண்ணேன். பர்த்டே பாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த நரோட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தான். அது டைம் கிடைக்கலங்க. இல்லைனா ஃபாண்டன்லேயும் வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் தான் வாங்கி இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணோம். டாப்பர் எல்லாமே வச்சதுக்கப்புறம் கேக் இப்படி தான் இருந்ததுங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கேக் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. பர்த்டே வந்து யாருக்கும் இல்லைங்க, எங்கள் தங்கச்சி பையனுக்கு தான். அவங்க 10 days முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பர்த்டேக்கு வந்து நீ தான் வந்து கேக் செய்யணும்னு சொல்லி. சரி அவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் கேக் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசில் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது. பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பான்ச்சியாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கேக் பார்த்திங்கன்னா நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. இப்படி தான் வந்து அன்னைக்கு போச்சு. இந்த வீடியோவில் இந்த கேக் செய்கிறதுல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.